ஹலோ ஃபார்மர்ஸ் நேமுண்டில் எதை பற்றி பார்க்குறோம்னா மல்லிகை செடியில் மொட்டுப்புழுவை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக நம்ம ஸ்ப்ரே பண்ணக்கூடிய ஒரு 3 பூச்சிக்கொல்லிகளோட செயல்பாடை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது ஒவ்வொரு பூச்சிக்கொல்லியும் நம்ம ஸ்ப்ரே பண்ணதுக்கு பிறகு புழுக்கள் எவ்வளோ நேரத்துக்கு பிறகு அழியும், அண்ட் இது எந்த மாதிரி வேலை செய்யும். அதாவது புழுக்களுக்கு மொட்டுக்குள்ளே இருக்க புழுக்கள் கேட்குமா, அப்படி இல்லைனா மொட்டுக்கு வெளியே இருக்கக்கூடிய புழுக்கள் கேட்குமா, அண்ட் புதுதாக புரியக்கூடிய முட்டையிலேருந்து வரக்கூடிய புழுக்கள் கேட்குமா, இந்த மாதிரியான விளக்கத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் முழுசாக பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு லாம்டா சைலோத்ரின் 5% ஈஸி ஃபார்மேட்டில் இருக்கக்கூடிய கராட்டே அப்படிங்கிற பூச்சிக்கொல்லி தான். ஃபஸ்ட்டு இந்த பூச்சிக்கொல்லி ஒரு குயிக் நாக்டவுன் அப்படிங்கிற ஒரு செயல்பாடுக்காகவே பயன்படுத்தக்கூடியது. அதாவது இருக்கக்கூடிய புழுக்கள் மேலெல்லாம் நம்ம ஸ்ப்ரே பண்ணும்போது உடனே அந்த புழுக்கள் ஃபீடிங், அதாவது அரித்தூன்றது ஸ்டாப் பண்ணிடும். அண்ட் 5லேருந்து 10 நிமிஷத்துக்குள்ளேயே பெரும்பாலான புழுக்கள் அழிஞ்சு கொட்டிடும். ஸோ மேக்ஸிமமாக அரை மணி நேரத்துக்குள்ளேயே கான்டாக்டில் எல்லா புழுக்களுமே இறந்துடும். ஸோ இது அப்போதைக்கு இருக்கக்கூடிய எல்லா புழுக்களையும் அழிக்கிறதுக்கு செயல்படும். அதாவது கான்டாக்ட் இன்செக்டிசைடு, அதாவது நேரடி தொடர் மூலியமாகவே முழுவதும் செயல்படக்கூடிய பூச்சிக்கொல்லி.